சென்னை தாம்பரத்தை அடுத்த வண்டலூரைச் சேர்ந்த மோகனவேலுக்கும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவருக்கும் திருமணமாகி 12 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. கணவர் மோகனவேல் டெய்லரிங் தொழில் செய்து வரும் நிலையில் அவ்வப்போது சரியாக வேலை செய்யாமல் பொறுப்பற்று இருந்ததால் புவனேஸ்வரி தகராறில் ஈடுபட்டு மகளுடன் தனது தாய் வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. மகனின் அரவணைப்பின்றி அவதிப்படும் மருமகளுக்கு உதவிக்கரம் நீட்டிய மாமனார் கோபால் காஞ்சிபுரத்திலேயே தனி வீடு எடுத்து மருமகளையும் பேத்தியையும் குடி வைத்திருக்கிறார். வாடகைக்கும் செலவுகளுக்கும் மாமனாரின் கைகளை எதிர்பார்த்து ஏங்கி கிடப்பதை விரும்பாத புவனேஸ்வரி அருகில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியில் சேர்ந்தார். பேத்தியோடு வாழ விருப்பப்பட்ட கோபால் தானும் மருமகள் இருக்கும் வீட்டிற்கே சென்று ஐக்கியமாகிவிட்ட நிலையில் மோகனவேலுவும் மனைவியின் ஆதரவை நாடி வந்து அவரோடு மீண்டும் குடும்பம் நடத்தினார். இதற்கிடையே ஆரம்பத்தில் புவனேஸ்வரியின் சொல்லை கேட்டு நடந்த மோகனவேல் நாளடைவில் மனைவியிடம் ஆதிக்கம் செலுத்தியதோடு அவர் வேலைக்கு செல்லக்கூடாது என்று தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே டெய்லரிங் வேலை பார்த்து வந்த மோகனவேல் பெண்கள் சிலரிடம் ஆடைகளை தைத்து தருவதாக கூறிவிட்டு அத்துமீறிய உறவில் இருந்து வந்ததாக புவனேஸ்வரி சந்தேகித்திருக்கிறார். அது குறித்தும் கேள்வி எழுப்பிய புவனேஸ்வரி தனது மகளின் பாதுகாப்பு குறித்தும் அச்சம் தெரிவித்திருக்கிறார். இருவருக்கும் இடையிலான வாக்குவாதமும் மோதலும் தீவிரமானதைக் கண்டு அவர்களது மகள் கத்தி அழுத நிலையிலும் மனம் இறங்காத இருவரும் ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடியதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மோகனவேல் தனது அருகில் கிடந்த கத்தரிக்கோலை எடுத்து மனைவியின் கழுத்தில் குத்தியிருக்கிறார். ரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த புவனேஸ்வரி துடிதுடித்து உயிரிழந்ததைக் கண்டு மகள் அழுது கொண்டிருக்க கொலை செய்த மோகனவேலோ போலீஸை அழைத்து நடந்தவற்றை கூறியிருக்கிறார். நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் புவனேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றியதோடு மோகனவேலை கைது செய்தனர். பகல் நேரத்திலேயே நிகழ்ந்த இந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.